வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பூண்டில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. நம்ம அன்றாடம் நம்மளுடைய உணவுகளில் பூண்டு நம்ம சமைத்து எடுத்துக்கொண்டு தான் இருக்கோம். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பூண்டினுடைய அந்த முழுமையான மருத்துவ பலனை நீங்கள் பெறணும் அப்படின்னா காலையில் வெறும் வயிற்றில் 1 அல்லது 2 பல் பூண்டை லேசாக நசுக்கி காற்றில் 5 நிமிடங்கள் வைத்திருக்கணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் அதில் அல்லுசின் உருவாகக்கூடிய நேரமாக அது இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை கடித்து சாப்பிட்டு வெதுவெதுப்பான தண்ணீர் குடிக்கும்பொழுது ஒரு மிகச்சிறந்த முறையாக அதனுடைய ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு பூண்டு உங்களுக்கு நிறைய மருத்துவ கொடுக்கும். பூண்டையுமே நீங்கள் அளவாக தான் எடுத்துக்கொள்ளணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பூண்டு அளவாக எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய உடலில் கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்னென்ன விளக்கமாக பார்ப்போம் வாங்க. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மற்றும் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு எல்லாமே எந்த விதமான தடையும் இல்லாமல் ரத்த ஓட்டத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னாலுமே நீங்கள் பூண்டு எடுத்துக்கொள்ளலாங்க. ஏன்னா பூண்டு ஒரு இயற்கையான கொலஸ்ட்ரால் நீக்கி என அழைக்கப்படுகிறது. பூண்டு இதயத்தினுடைய நண்பன் என்று அழைக்கப்படுகிறது. இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய ரத்த நாளங்கள் அந்த பிளட் வெசல்ஸில் ஏற்படக்கூடிய கொலஸ்ட்ரால் அடைப்புகளை நீக்கிறதுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். ஸோ கொலஸ்ட்ரால்ஸ் பூண்டு நமக்கு குறைக்கும். நம்மளுடைய உடம்புகள் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு சொல்லக்கூடிய எல்டிஎல் குறைத்து இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதுக்கு வேண்டிய ஹெச்டிஎல் சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு பூண்டு அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் அதையுமே கண்ட்ரோல் பண்ணுது. அதாவது ரத்த அழுத்தம் உங்களுக்கு ஏற்படாமல் கட்டுப்படுத்துது. ஸோ ரத்த அழுத்தம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய உடம்புகளில் நரம்புகள் இருக்கும். அந்த நரம்புகள் ரத்த நாளங்களில் இறுக்கங்கள் ஏற்படுறதா ரத்த அழுத்தம்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ரத்த நாளங்களை இறுக்கங்கள் இல்லாமல் விரிவடைய செஞ்சு உயர் ரத்த அழுத்தம் ஹை பிபியை சீரான நிலைக்கு கொண்டு வருவதற்கு நமக்கு ரொம்ப ரொம்ப பூண்டு உதவிகரமாக இருக்கும். அதுக்கப்புறம் ரத்தம் உறைதலுமே பூண்டு நமக்கு தடுக்கும். ஸோ ரத்த நாளங்களில் ரத்தம் உறைவதை தடுத்து மாரடைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்ட் அட்டாக் மற்றும் பக்கவாதம் ஏற்படக்கூடிய அபாயத்தை எல்லாம் பூண்டு நமக்கு குறைக்குங்க. ஸோ கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லாமல், பிபி பிரச்சனை இல்லாமல், ரத்தம் உறைதல் இல்லாமல் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளணும், ரத்த ஓட்டத்தை சிறப்பாக பராமரித்துக் கொள்ளணும் அப்படின்னாலுமே பூண்டு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரித்துக் கொள்வதற்கெல்லாமே நீங்கள் பூண்டு எடுத்துக்கொள்ளலாங்க. பூண்டுகளில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி பாக்டீரியல் மற்றும் ஆன்டி வைரல் பண்புகள் உடலினுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துது. அதாவது இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணி ஒட்டுமொத்த இம்யூன் சிஸ்டத்தையுமே ஸ்ட்ராங் பண்ணுது. ஸோ இதனால் சளி இருமலுக்கு பூண்டு நிவாரணம் அளிக்குங்க. அடிக்கடி சளி இருமல் காய்ச்சலால் அவதிப்படுபவர்கள் தினசரி பூண்டு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் நோய் கிருமிகளை எதிர்த்து போராடக்கூடிய திறன் பெறும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்துமா மற்றும் சைனஸ் பிரச்சனைலாம் உங்களுக்கு இருக்காது. சுவாச பாதையில் இருக்கக்கூடிய அலர்ச்சியெல்லாம் நீக்கி ஆஸ்துமா மற்றும் சைனஸ் தொல்லைகள் நல்ல நிவாரணம் அளிக்கிறதுக்குமே பூண்டு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அப்போ நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி காய்ச்சல் இருமல் தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நம்ம பூண்டு எடுத்துக்கொள்ளும் போது குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாங்க. செரிமானத்தை சீராக்குகிறது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பூண்டுங்க. ஸோ வயிற்று ஆரோக்கியத்திற்கு பூண்டு ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும். ஏன் அப்படின்னா பூண்டு நம்மளுடைய வயிற்று உப்புசத்தை நீக்க ஆரம்பிக்குங்க. ஸோ வாயு தொல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் மற்றும் வயிற்று உப்புசமெல்லாம் இருந்துச்சோம்னா அதை உடனடியாக குறைக்கிறதுக்கு பூண்டு ஹெல்ப் பண்ணும். குடல் புழுக்களை பூண்டு நமக்கு அழித்து விடும். ஸோ குடலில் இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் மற்றும் புழுக்களை அழித்து செரிமான அமிலத்தை சுரக்கிறதுக்கும் பூண்டு நமக்கு தூண்டும். இதனால் அந்த செரிமான அமிலம் சுரக்கும் போது பசி எடுக்க ஆரம்பிக்கும். நம்ம உணவுகளை சாப்பிடுவோம், உணவுகள் செரிமானமாகும். செரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவு மூலக்கூறுகள் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் நம்மளுடைய குடல்கள் வெளியேற்றப்பட்டுவிடும். நமக்கு இந்த சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை இது மாதிரி உங்களுக்கு எதுவுமே ஏற்படாது. ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே நீங்கள் பலப்படுத்திக் கொள்ளலாம். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துகிறதுக்கு பூண்டு எடுத்துக்கொள்ளலாங்க. அதாவது டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு பூண்டு மிகவும் உதவிகரமாக இருக்கும். ஏன்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா இது கணையத்தில் இன்சுலினுடைய சுரப்பை அதிகரிக்க செய்யும். அந்த இன்சுலின் ஹார்மோனை கணையத்தில் கரெக்டான லெவலில் சுரக்க வைக்கும்போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு பிளட் சுகர் லெவலை சீராக வைத்துக் கொள்வதற்கு பூண்டு உதவிகரமாக இருக்குங்க. ஸோ தொடர்ந்து நீங்கள் பிளட்டில் இருக்கக்கூடிய சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கெல்லாமே பூண்டு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மூட்டு வலி மற்றும் மூட்டு வீக்கத்தை எல்லாம் குறைக்கிறதுக்கு பூண்டு எடுத்துக்கொள்ளலாங்க. வயதான காலங்களில் ஏற்படக்கூடிய மூட்டு வலி மற்றும் மூட்டு வீக்கங்களுக்கு பூண்டு சிறந்த தீர்வளிக்கக்கூடியதாக இருக்குங்க. பூண்டுகளில் நிறைந்திருக்கக்கூடிய அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் கீழ்வாதம் அதாவது ஆர்த்தரைட்டிஸ் மற்றும் எல்லாமே மூட்டு வலி எல்லாமே உங்களுக்கு குறைக்குங்க.
பூண்டு எண்ணெயை நீங்கள் தடவி வருவதன் மூலமாக தசைப்பிடிப்பு மற்றும் மூட்டு வலிகளிலிருந்து உங்களால் நிவாரணம் பெற முடியும். ஸோ அப்போ அந்த ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு கிளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து ஏற்படாது. உங்களுடைய எலும்புகள் பன்மடங்கு பலம் பெற ஆரம்பிக்கும். புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் பெறுவதற்கு பூண்டு எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பூண்டில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள், அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து வெளியேற்றுது. குறிப்பாக பெருங்குடல் புற்றுநோய், அந்த கோலன் கேன்சர், வயிற்று புற்றுநோய் மற்றும் மார்பக புற்றுநோய் செல்கள் உருவாவது தடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து பூண்டிற்கு இருக்கிறதாக தான் ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்ற தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கும், புற்றுநோய் செல் பரவிருந்தது அப்படின்னா அது முறையான சிகிச்சைகளோடு இணைந்து பூண்டு எடுத்துக்கொண்டு சரி பண்ணிக்கலாம். புற்றுநோயினுடைய தாக்கமே நம்ம இல்லாமல் நலமோடு வாழலாம். இந்த அளவுக்கு மருத்துவமைகளை பெறணும் அப்படின்னா பூண்டு அளவோடு நீங்கள் உணவுகளை சேர்த்து எடுத்துக்கொள்ளுங்க. நலமாக வாழுங்க. உடலமைப்பை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.